ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஃபார் கால்களோட 2x2 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டார்க் ஸ்டோரி, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாஃப்ட்வேர் அட்ஜிஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரியல் லொக்கேஷன் சரியில்லையா அஜி, நீங்கள் இன்னுமா சேனல் மாற்றல? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். லாஸ்ட் பார்ட் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன். மிட் நைட், சேம் பார். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க அவங்க ரூமை காட்டுறாங்க. நீங்கள் வந்து அங்கே பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து உங்களோட ஃபேஸை கப் பண்ணி வைன் இங்கே பாருடி, அழுகாத வைன் அப்படி சொல்லி உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அவரோட கையை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டி விட்டுறீங்க. லவ் பண்ணுறியா? அப்போல்லாம் சொல்லாமல் இத்தனை வருஷம் கழித்து எதுக்காக வந்திருக்க? நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட. இதுக்கு மேலே வந்து லவ்னு சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. வைன், ஐம் சாரி டி, ஐம் சாரி. நான் உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு ஐம் சாரி வைன். ஏன்னா நான் அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். நம்மளோட 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன் வைன். பட் அதுக்குள்ளே என் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. அன்றைக்கி தான் என் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி நான் இந்த ஊரை விட்டு போனவன் தான். திரும்பவும் இப்போ தான் வந்திருக்கேன் வைன், இப்போ தான் வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அப்படிங்க வைட் ஐஸில் அவரை பார்க்குறீங்க. என்ன சொன்னேன்? அன்றைக்கி நான் போனவன் தான். நான் இன்றைக்கி தான் ரிட்டன் வந்தேன். வயன், நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா? எல்லா மனுஷனுக்கும் அவனோட ஃபஸ்ட் லவ் அவன் சாவர வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எனக்கும். நான் உன்னை நினச்சிட்டே இருப்பேன். அடிக்கடி உன்னை பற்றி யோசிப்பேன். ஏன்னா நான் 10th படிக்கும்போது நான் டெய்லி ஸ்கூல் வர்றதே உன்னை பார்க்குறதுக்காக தான். நான் படிக்கிறேனோ இல்லையோ பேக் பெஞ்சில் இருந்து உன்னையே தான் பார்த்துட்ருப்பேன். நம்ம கிளாஸில் நிறைய பேர் போல்டாக ரொம்ப தைரியமாக உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணாங்க. பட் என்னால் உங்ககிட்ட அவ்வளோ போல்டாக பேச முடியல. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. நான் உன்னை தூரத்துலேருந்தே ரசிச்சிட்டு இருந்தேன். அடிக்கடி உன்னோட லாக்கரில் ரோஸ் வைப்பேன், எப்போயாவது லெட்டரும் வைப்பேன். நீ எல்லாத்தையும் எடுப்ப, பார்ப்ப, அதை பார்த்து சிரிப்ப. பட் அந்த டைம் எனக்கு தோணும் நான் உன்கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணணும்னு. பட் எனக்கு ஒரு பயமாக இருக்கும் வைன், நீ நோ சொல்லிவிடுவோன்னு. ஏன்னா அந்த லெட்டர் வைக்கிறது நான் தான் உனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அழுதுகிட்டே ஆமான்னு சொல்லி ஹெட் ஆன் நோட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கும் தெரியாது அது ஜிமின் தானே. யாரோ ஒரு பர்சன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். அப்படிங்க டியர் ஐஸோட ஜிமினியை பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஒரு வழியாக என்னோடய கரேஜெல்லாம் வர வச்சுட்டு நம்மளோட ஃபைனல் எக்ஸாம் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் அன்றைக்கி தான் என் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நான் அப்ராட் போயிட்டேன். என் அம்மாவோட ட்ரீட்மெண்ட், என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே நான் அங்கே தான் பார்த்தேன். நான் ரிட்டன் இப்போ தான் வந்தேன். நான் நினச்சேன் உனக்கு மேரேஜ் ஆகிருக்கும், உனக்கு பேபியெல்லாம் பிறந்திருக்கும், நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பேன்னு நினச்சேன். நான் உன்னை ஒரு டைமாவது பார்த்துட மாட்டேனான்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நைட் நான் உன்னை பாரில் அந்த மாதிரி பார்த்தோன்னே என்னோடய ஹார்ட் மில்லியன் பீஸாக ப்ரோக் ஆகிடுச்சு வைன். நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இங்கே இப்படி நின்றுட்டுருப்பேன்னு. அப்போ நீங்கள் அதை கேட்டோன்னே பயங்கர சோறாக அழுகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஜிமின் முன்னாடி நிற்கிறக்கே. நீங்கள் உங்கள் ஃபேஸை கவர் பண்ணி அப்படியே நீல் டவுன் பண்ணி பயங்கரமாக அழுகிறீங்க. அப்போ ஜிமினும் பதட்டப்பட்டு உங்கள் கூட நீல் டவுன் பண்ணி உட்காராரு. ஒயின் இங்கே பாரு, ஐம் சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி, இது உன்னோட தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஜிமின் போதும் போதும், நீ நீ என்னை லவ் பண்ணதை சொல்லியே நீ என்னை ஹர்ட் பண்ணுற. வைன் இங்கே பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இங்கே பாரு, ஐ லவ் யூ வைன். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழலாம் வைன். என்ன அப்படிங்க அவரோட கையை தட்டி விட்டுறீங்க. மேரேஜா? என்னையா? நீயா? அதை கேட்கும்போது எனக்கே அசிங்கமாக இருக்குது. நீ ஏன் என்ன லவ் பண்ணணும்? நீ ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்? இங்கே பாரு ஜிமின், நீ என்னை பார்க்கலன்னு நினச்சிக்கோ, நான் ஹாப்பியாக வாழ்கிறேன்னு நினச்சிக்கோ. ப்ளீஸ் என்னை விட்டு தூரமாக போ. நீ ஒரு நல்ல பொண்ணை லவ் பண்ணி
அவளை மேரேஜ் பண்ணிவிட்டு நீ ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழணும். நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நீ ரொம்ப நல்ல பையன் ஜிமின். உன்னை மாதிரி நல்ல பசங்களாம் சந்தோஷமாக வாழணும். என்னை மாதிரி ஒரு கூட இல்லை, என்னை மாதிரி வீட்டும் கூட நீ வாழணும். உனக்கு என்ன தலையெழுத்து? வயன், இங்கே பாரு, அப்படிலாம் சொல்லாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு வயன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன் பாட்டியே இல்லை. நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் வயன். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க வயன், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வாழலாம். சி, அமைதியாக இரு. திரும்ப திரும்ப மேரேஜ்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூத்துது. எனக்கு உன் கூட வாழ்கிற தகுதி இல்லை. ஒவ்வொரு நாள் உன் கூட வாழும்போது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக கில்ட்டியாக இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் உன் கூட வாழும்போது ஹாப்பியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் இப்படியே என்னை விட்டுரு. நான் அன்றைக்கே சொல்கிறேன்ல, நான் ஒரு நடமாடிட்டுருக்க போனோம். என்னை போய் லவ் பண்ண நீ எப்படி ஹாப்பியாக இருப்ப ஜிமின்? என் கூட சேர்ந்து உன் லைஃப்பும் நாசமாக போகிறதுக்கா? வயன், இங்கே பாருடி, நீ என்னை மேரேஜ் பண்ணி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு வயன். நான் உன் மைண்ட் செட்டே மாற்றிடுவேன். உன்னோட டார்க் பாஸ்ட்லேருந்து நான் வெளியே கொண்டு வரேன்டி. நம்ம 2 பேரும் இந்த ஊரில் இருக்க வேணாம் வயன். நம்ம ஏதாவது வெளியூர் போய் அங்கே நிம்மதியாக வாழலாண்டி. நானும் என் லைஃப்பில் நிம்மதியாலாம் இல்லை வயன். அதான் நானும் சொல்கிறேன், நீ உன் லைஃப்பில் நிம்மதியாக இல்லை. என்னை மேரேஜ் பண்ணனா இன்னும் மோசமாக தான் போகும் உன் லைஃப். என்னை விட்டு இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு. என் கண்ணு முன்னாடி நிற்காத, போன்னு சொல்லி நீங்கள் அவரை புஷ் பண்ணுறீங்க. பட் அவர் உங்கள் கையை விட்டு போகவே மாட்டேன்றாரு. ஜிமின், என் கையை விடு ப்ளீஸ், என் கையை விடு. நான் விட மாட்டேன். நீ ஊன்னு சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் வயன். அப்படிங்க அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. இங்கே பாரு ஜிமின், இப்போ மட்டும் நீ என் கையை விடலைனா நான் கத்தி கூச்சல் போடுவேன். அப்புறம் என் பாடி கார்டு உள்ளே வந்தானா உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். நான் நல்ல விதமாக சொல்கிறேன், என் கையை விட்டு இங்கேருந்து போயிடு. நான் போக மாட்டேன். இங்கே என்ன நடந்தாலும் நான் இதுக்கு மேலே உன்னை எங்கேயும் விட்டு போக மாட்டேன் வாயின். ஏய், பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க. எனக்கு 5 நிமிஷம் ஆகாது நான் கத்தி கூச்சல் போட. ஆனால் உனக்கு வந்தானு உன்னை அடிச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் பார்க்குறேன். ஒழுங்காக என் கையை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை புஷ் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் வந்து ஃபாஸ்ட்டாக அவங்கள பேக்கப் பண்ணுறாரு. அப்படிங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஜிமின், ப்ளீஸ் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. வயன், எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறியா? என்னதான் உன் டவுட்? வயன், நீ ஏன்டி யாரையும் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்ற? அப்படிங்க அதை கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. சொல்லுடி, நீ ஏன் உன் லிப்ஸில் யாரையும் கிஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்ற? அன்றைக்கி நான் அவ்வளோ சொல்கிறேன், நான் உனக்கு எக்ஸ்ட்ரா மணி தரேன்னு சொல்லியும் நீ ஏன் உன் லிப்ஸில் கிஸ் பண்ண அலோவ் பண்ணல? சொல்லு வயன். ஏன்னா என் லிப்ஸில் யார் கிஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. அதனால தான் பொய் சொல்கிற. நீ உன் லிப்ஸில் கிஸ் பண்ணால் பிடிக்காது, ஆனால் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாமா? பொய் சொல்கிற நீ. நான் ஒரு டைம் விளையாட்டாக உன் லிப்ஸில் கிஸ் பண்ணணும் போல் இருக்குன்னு லெட்டர் பாஸ் பண்ணேன். அதை தான் நீ இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கியா? வயன், அன்னைக்கு நீ என்னை அலோவ் பண்ணாதப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? என் கையெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆச்சு. நான் ஒரு நாள் விளையாட்டாக சொன்ன ஒரு சின்ன விஷயத்த நீ இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க. ஈவன் நீ என்னோடய ஃபேஸை கூட பார்க்கல வயன். என் ஃபேஸை கூட பார்க்காம நான் சொன்ன ஒரு விஷயத்த நீ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்க. ஆனால் நீ என்னை லவ் பண்ணலன்னு சொல்கிற. ஜிமின், நானும் உனக்காக வச்சில்ல, அது என்னோடய பாலிசி. எனக்கு என் லிப்ஸில் யார் கிஸ் பண்ணாலும் பிடிக்காது. ஜஸ்ட் அவ்வளோதான். பொய் சொல்கிற. நான் உன்கிட்ட கேட்டதுக்கு அதுதான் என்னோடய வீக்னஸ்ன்னு இது சொன்னேன். வயன், மறைக்காத வயன், மறைக்காத. நீ என் ஃபேஸையே பார்க்கலனாலும் நீயும் என்னை லவ் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் நீ ஓப்பனாக சொல்லு. நம்ம 2 பேரும் ஹாப்பியாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். உன்னை இந்த நிலைமையில் என்னால் பார்க்கவே முடியல வயன். ஒரு உருகி லவ் பண்ண ஒரு பொண்ணு
உன்னோட சிரிப்பை பார்க்குறதுக்காகவே நான் ஸ்கூல் வருவேன். உன்னை தூரத்துலேருந்து எவ்வளோ ரசிச்சிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு டைமும் நான் என்னோடய தைரியத்தை வரவழைச்சி உங்ககிட்ட பேச உன் கிட்ட வரைக்கும் வந்து நான் ரிட்டர்ன் வந்துடுவேன் வைன். அப்படியெல்லாம் உன்னை பார்த்து லவ் பண்ணேன். கடைசியில் நீ இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்படி நீ என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியும்? ஜிமின், போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. நீ என்னை லவ் பண்ண ஒத்துக்கிறேன் நான். ஆனால் இட்ஸ் டூ லேட். நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட. இதுக்கப்புறம் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் வேஸ்ட். என்னால் உன் கூட வாழ முடியாது. என் கூட உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீ ஏன்டா என்ன லவ் பண்ணிவிட்டு ஏன்ன மேரேஜ் பண்ணிவிட்டு என்னையே நீ மாற்றணும்? உனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? அப்படி வேறு எதனா நல்ல பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக வாழ்கிற வெளியே பாரு. என்னை விட்டு வெளியே போ ஃபஸ்ட்டு. வைன், போக முடியாது அப்படிங்க. ஸ்டன்னை அவரை பார்க்குறீங்க. அப்படியா? இரு ஆண்டி அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போ ஜிமின் வந்து உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணுறாரு. ஏண்டி இவ்வளோ அடமண்ட்டாக இருக்க? நான் உன்னை இந்த டார்க்லேருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்கிறேன். ஏண்டி என்னை ஒத்துக்க மாட்டேன்ற? ஏண்டி எனக்கு ஒரு சான்ஸ் தர மாட்டேன்ற? ஏன்னா என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாது. என்ன நினச்சிட்ருக்க? இங்கே இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. அது தெரியுமா உனக்கு? நான் மட்டும் இங்கேருந்து தனியாக வெளியே எங்கே போனாலும் எனக்கு சேஃப்டியே கிடையாது. எனக்கு சேஃப்டி இல்லாத ஒரு லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கே போனாலும் எனக்கு அசிங்கம் மட்டும்தான் மிஞ்சம். இந்த ஊரில் இருக்க எல்லா பிஸ்னஸ்மேன்ஸும் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் என்னோடய கஸ்டமர்ஸ். அப்படிப்பட்ட நான் எப்படி உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு உன் கூட ஹாப்பியாக வாழ முடியும்னு நினைக்கிறேன்? நல்லாவா இருக்குது? இதை கேட்கும்போது உனக்கு உடம்புலாம் கூசல. சொல்கிற எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஸ்டாப் இட் வைன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் உன் பாடியை லவ் பண்ணல, ஒன்று தான் நீ லவ் பண்ணுறேன். நம்ம ரோட்டில் போகும்போது எதையாவது மிதிக்கிறதில்ல, அப்புறமா அதை கழுவிட்டு போகிறதில்ல, அதோடவே சுற்றணும். அந்த மாதிரி தான் நீயும். எல்லாமே நடந்துருச்சு. எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நம்ம இந்த கண்ட்ரியிலே இருக்க வேணாம். என் கூட வா. நீ நான் ஹாப்பியாக வேறு கண்ட்ரிக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம். ஓ, வேறு கண்ட்ரிக்கு? நீ வேணால் பெரிய தியாகியாக இருந்துட்டு போ. என்னாலலாம் ஒரு தியாகியோட லைஃப்பில் போய் வாழ முடியாது. இங்கே பாரு, உனக்கு வேணால் என் கூட வாழ்கிறது ஹாப்பியாக இருக்கலாம். பட் எனக்கு உன் கூட வாழ்கிறதுலாம் ஹாப்பியான ஒரு லைஃபே கிடையாது. என்னை விட்டுரு. இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு வெளியே போறியா? இதுக்கு மேலே என்னால் உன் மூஞ்சியை பார்க்கவே முடியல. வைன், நான் உனக்கு 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டு தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஸ்டாப்பாக யாரையே பார்க்குறீங்க? என்ன பண்ணணும்? வா, என் கூட வந்து தூங்கு. நீ நானும் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் 2 பேரும் பெட்டில் படுக்குறீங்க. அப்போ ஜிமின் வந்து உங்களை ஹெட்டை எடுத்து அவரோட ஆர்ம்ஸில் வச்சுக்கிறாரு. உங்களை பேக் ஹெக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் கொஞ்சமாக மெதுவாக அவங்க கிட்டே வந்து உங்கள் ஹேரை ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் நீங்களும் ஒன்றுமே பேசலை. ஜிமினும் உங்ககிட்ட ஒன்றுமே பேசலை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் உங்கள் ஓன் வேர்ல்டில் உங்களோட லைஃப்பை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் நிம்மதி தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கும் அவ்வளோதான், உங்களுக்கும் அவ்வளோதான். ரொம்ப நாள் கழித்து ஒரு நிம்மதியான தூக்கம். இப்போ டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கம்ஃபர்டபுளாக படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் அவரோட ஃபேஸே அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ், எங்கே இருந்த ஜிமின் இவ்வளோ நாளா? நான் உன்னை ஒரு வாட்டியாவது பார்த்துட மாட்டேனான்னு எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனால் இப்போ நீ என் பக்கத்தில் என் கண்ணு முன்னாடி இருக்க. உன் ஹக்குக்குள்ளே நான் இருக்கேன். ஆனால் நீ ஏன் வந்தேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ், நீ சொல்கிறது எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்காது. நீ என்னை விட்டு தூரமாக போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நீ சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஜிமின். வேணாம், என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீ இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெதுவாக உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு எழுந்து உட்காருங்க. அவரோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க.
அவர் ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டுருக்காரு. அவரோட ஃபேஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ரொம்ப காமாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு மெதுவாக உங்கள் ரூம்லேருந்து வெளியே போகிறீங்க. அப்படியே கீழே இறங்கி அந்த ஹால்வே கிட்டே போகிறீங்க. அப்போது நீங்கள் எப்படா வருவேன்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க உங்கள் ஆண்டி. நீ வந்தோடனே கையை பிடிச்சி புல் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்க. வயன், என்னடி நீ இவ்வளோ நேரம் கழித்து வர? உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஓஹ், அவன் எத்தனை நாளாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் தெரியுமா? வயன் வந்துட்டாளான்னு சொல்லி டெய்லி கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் நேற்று உன்னை ஹோல் நைட்டுக்கு 3 times மணி பே பண்ணி புக் பண்ணியிருந்தான். ஓ, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு உள்ள சொல்லு, என்னடி நடந்துச்சு? நத்திங் ஸ்பெஷல், ஆஸ் யூஷுவல், போரிங் தான். ஏய் நில்லு, போரிங் சொல்லி நீ என்கிட்ட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாத. இன்றைக்கி உன் ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன சொல்லு, உன்னை ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டானா என்ன அவன்? இல்லை, ஆஸ் யூஷுவல் தான் நான் சொன்னேன். நான் கொஞ்ச நேரம் தூங்கினேன், அதனால என் ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கலாம். தட்ஸ் இட். நான் கிளம்புறேன், என் பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறீங்க. வயன், நீ என்னை மிஸ் பண்ணலையா? அப்படிங்க ஐஸ் ரோல் பண்ணுறீங்க. கொஞ்சம் எனக்கு தெரியும்டி நீ என்னை மிஸ் பண்ணியிருப்பானே அப்படி சொல்லி ப்ளஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் உள்ளே போன நெக்ஸ்ட்டு செகண்டே அப்படியே கவுச்சில் விழுகிறீங்க. விழுந்து பயங்கரமாக அழுகிறீங்க. ஜிமின், உன் பேரை மட்டுமே நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஜிமின் என்ற ஒரு வார்த்தை தவிர உன் ஃபேஸ், நீ யாருமே எனக்கு தெரியாது. நான் உன்னை பார்க்காமே எத்தனை வருஷமாக உனக்காக காத்துட்டு இருந்தேன். நீ என்னை ஒரு டைமாவது வந்து பார்த்துட மாட்டியா, என்னை இந்த நரகத்துலேருந்து காப்பாற்றிட மாட்டியான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு நீ ஏண்டா வந்த? இவ்வளோ வருஷம் கழிச்சு உன் முகத்தை ஒரு டைமாவது நான் பார்த்துட மாட்டேனானு எவ்வளோலாம் எங்கியிருக்கேன். என்னை லவ் பண்ண ஒரு பர்சன், என்னை கேர் பண்ண ஒரு பர்சன், நீ ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்காக ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருக்க மாட்டாங்களான்னு நினச்சேன். அது ஏன் என் ஜிம்மினாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். உன் ஃபேஸை நான் என் லைஃப்பில் ஒரே ஒரு டைமாவது பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இல்லை ஜிம்மி. இப்போ நான் ஏன்டா உன்னை பார்த்தேன்னு ஃபீல் பண்ணுறேன். என்னை இப்படி ஒரு நிலைமையில் நீ பார்த்து நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜோராக கத்தி அழுகிறீங்க. ஏன்னா நீங்கள் அவரை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்படியே ரொம்ப நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அழுது திரும்பவும் அந்த கவுச்சில் தூங்கிட்டீங்க. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும். உங்கள் டோர் வந்து நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் மெதுவாக உங்களோட டயர்ட் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே தள்ளாடிட்டே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அங்கே ஜிம்மின் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஐஸ் ரோல் பண்ணுறீங்க. என்ன வேணும் உனக்கு? வயன், நீ ஏன் என்னை எழுப்பாமே வந்துட்ட? நான் தூங்கி எழுந்திரிச்சோடனே நீ என் பக்கத்தில் இல்லைன்னொடனே எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா வயன்? நான் வந்தோடனே உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்டி என்னை எழுப்பாமே வந்த? நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி இல்லை. நீ தூங்கிட்டு இருந்தா உன்னை எழுப்பி உன்னை கொஞ்சிட்ருக்கிறதுக்கு. ஓ, அதுதான் நானும் சொல்கிறேன். என் பொண்டாட்டி ஆயிடு. அதுக்கப்புறம் நீ என்னை எழுப்பினாலும் சரி எழுப்பினாலும் சரி நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன் வயன். மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணாத. உன் வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ஜிமின் வந்து டோரை புஷ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஏய், என் அப்பார்ட்மெண்ட்குள்ளே யாருக்கும் அலௌட் இல்லை. ஃபஸ்ட்டு என் ரூம்லேருந்து வெளியே போடா. வயன், நகரு, சும்மா வேலைன்னு கத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களோட கவுச்சில் உட்கார்றாரு.
ஏண்டி வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஃப்ரெஷ்அப் கூட ஆகலை, உட்காந்து மாங்குன்னு அழுதுருக்க. உன் மூஞ்சை பார்த்தாவே தெரியுது. எதுக்காக என்கிட்ட இப்படி ஹைட் பண்ணுற? நீ என்னை லவ் பண்ணுறேன்னு பச்சையாகவே தெரியுது. ஒத்துக்கோ, நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஒத்துக்கணும்? நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. இத்தனை வருஷம் என்னை நீ பார்க்க வரல, நான் இன்னும் ஒன்றே நினச்சிட்டு இருப்பேன்னு நீ எப்படி இவ்வளோ ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்க? ஏதோ நீ நேற்று சொன்னியே, எமோஷனெலாம் நான் அழுதுட்டேன். அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்காத. ஐம் சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நான் ரொம்ப பிஸியான பர்சன். உனக்கு மேலே நானும் பிஸியான பர்சன் தான். பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக தான் இங்கே நாய் மாதிரி உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். நீ டக்குனு உன் முடிவை சொல்கிற. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரி விட்டு கிளம்புறோம். இந்த கண்ட்ரி விட்டு கிளம்பிட்டா வேறு கண்ட்ரிக்கு போனால் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு அதர் கண்ட்ரீஸ்லேயும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஜிமின். அப்புறம் ஏன்னா 1 வீக் 10 டேஸ்ன்னு சொல்லி புக் பண்ணி கூடவே வச்சுருந்த பொண்ணுங்களும் இருக்கானுங்க. அப்போ ஜிமின் வந்து ஃபாஸ்ட்டாக அவங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணுறாரு. நான் அந்த கன்றாவி கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்க கிடையாது. திருப்ப எனக்கு ஏன்டி அதெல்லாம் சொல்லிகிட்ருக்க? நான் அதெல்லாம் எதுவும் உங்ககிட்ட கேட்க கிடையாது. நான் உன்னோட ஃப்யூச்சரை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறேன். உன்னோட பாஸ்ட்டை பற்றி நான் கேட்க விரும்பலை. இன்னொரு டைம் அதை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்லாத வைன். எனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு, நான் திரும்ப ஒன்று தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உண்மை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். உனக்கு இதில் கோவம் வரதில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ உண்மை தான் சொல்கிற, நீ போய் சொல்கிறேன்னு நான் சொல்லலை. ஆனால் சொல்லாதன்னு சொன்னேன். என்ன சொல்லக்கூடாது? என்னை யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் தொட்டாங்கன்னு சொல்லக்கூடாதா? அப்போ ஜிமின் வந்து உங்கள் ஹேரை டைட்டாக கிராப் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸில் பயங்கர ஃபோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வைட் ஐஸில் அவரை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் அவரை புஷ் பண்ணுறீங்க. பட் அவர் உங்களோட ஹேரை ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஸில் அவரை புஷ் பண்ணுறீங்க. என்னடா பண்ணுற? இன்னொரு டைம் நீ அந்த மாதிரி சொன்னோன்னா எனக்கு கோவம் வருவான். நான் ஒரு பொறுமையான ஆள் தான். பட் எப்பவும் பொறுமையாக இருக்க மாட்டேன். எந்த டைமில் ரியாக்ட் பண்ணணும், எந்த டைமில் அமைதியாக இருக்கணும்னு எனக்கும் தெரியும் வைன். இன்னொரு டைம் அதை பற்றி என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கல. ஏன்டா, ஏன் இவ்வளோ நல்லவனாக இருக்கு? அங்கங்கே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் அவன் கூட இருக்க பொண்ணுங்க இன்னொருத்த கூட பேசினா கூட பிரேக்கப்னு சொல்கிறாங்க. பொசசிவ் ஆகி என்னென்னமோ பண்ணுறாங்க. நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. எப்படி உன்னால் முடியுது? ரொம்ப நல்லவனாக இருக்காது. இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் உன்னை ஏமாற்றிடுவாங்க. ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க வைன். என்னை லவ் பண்ணிட்டு கூட லவ் பண்ணலன்னு சொல்லி என்னை ரொம்ப ஏமாத்துறாங்க. அது என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்போ நீங்கள் திரும்பவும் அழுகிறீங்க. அவ்வளோதான், ஜிமின் வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. ஏண்டி சும்மா அழுதுகிட்டே இருக்க? நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியல வைன். நீங்கள் நிற்கிற வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். என்னால் உன் ஃபேஸை பார்க்கும்போது அழுகி கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ ஒரு வீட்டுக்கு போறியா? ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து வெளியே போன நார்மல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக அவரை கொண்டு போய் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ அவர் டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கார். பட் நீங்கள் டோரில் சாஞ்சி அப்படியே கீழே உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படியே அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் அங்கங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் கவுச்சில் சாஞ்சி ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் ஆண்டி தான் கண்டினியூஸாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹலோ வயன், டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் வரல, என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, நான் இன்றைக்கி வரல. என்ன உடம்புக்கு முடியலையா? ஆல்ரெடி 1 வாரம் நீ லீவு. இதுக்கு மேலாம் எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்ருக்காத வயன். ஒழுங்காக கிளம்பி பாருக்கு வா. ஆண்டி ப்ளீஸ், என் மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு விட்டுருங்க, நான் நாளைக்கு வரேன். வயன், உனக்கு வர வர நிறைய கொழுப்பாயிடுச்சு. நான் வந்தேன்னா உன் கொழுப்பெல்லாம் குறைச்சிருவேன். உனக்காக பே பண்ணிவிட்டு காத்துட்ருக்காங்க கஸ்டமர். அவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கேட்க போகிறதில்ல. நீங்கள் வராமல் அவங்க விட போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் ரொம்ப மெதுவாக எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லேசியாக அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்க. கரெக்டாக ஜிமின் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு போகிறீங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் கையை பிடிச்சி, வைன் எங்கே போகிற, இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என் கையை விட்டு, நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும், நான் அலோவ் பண்ண மாட்டேன் வைன், இங்கே பாரு, சும்மா பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத, நான் போகலன்னா அங்கே பெரிய பிரச்சனை தான் நடக்கும், அவங்க இங்கே வந்துடுவாங்க, எப்படி இருந்தாலும் என்னை இழுத்துட்டு போயிடுவாங்க, உனக்கு அவங்கள பற்றி தெரியாது, விடு ஜெமின் விடு. வைன் நான் தான் சொல்கிறேன்லடி, போகாத வைன். அப்படிங்க அவரோட கையை ஃபாஸ்ட்டாக தட்டி விட்டுட்டு போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் பின்னாடியே லிஃப்ட்டில் வராரு. இங்கே பாரு, என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வராத, நான் அமைதியாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன் எப்போவும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை புஷ் பண்ணி விட்டு லிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே போகிறீங்க. அப்படியே உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பாருக்கும் போயிட்டீங்க. இப்போ டைம் நைட் ஒரு 10 இருக்கும். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்கள் ஆண்டி உங்களை பார்த்து பயங்கரமாக மறைக்கிறாங்க. வைன் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்களும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடி ஜிம்மின் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே உங்கள் ஆண்டி வைட் ஐஸில் பார்க்குறாங்க. ஏய் நீ என்ன இவ பின்னாடி என்ன பண்ணிகிட்ருக்க? இன்றைக்கி நான் அவளை புக் பண்ணுறேன், ட்ரிபிள் டைம்ஸில் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன், இன்றைக்கும் அவள் எனக்கு தான் வேணும் அப்படி சொல்கிறாரு. அப்படிங்க ஜிம்மினை ஷாக்கிங்காக டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன எக்ஸ்ட்ரா பே பண்ணுறியா? இல்லை, இன்றைக்கெலாம் அவள் உனக்கு வரமாட்டா, ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, நான் தான் சொல்கிறேன்ல எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன்னு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜிம்மினை பார்த்து பயங்கரமாக மறைக்கிறீங்க. அப்போ உங்கள் ஆண்டி முன்னாடி நீங்கள் எதுவுமே பேசலை, ஏன்னா அவங்க எதுவும் உங்களை சஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஃபைனலி ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சி அந்த ரூமுக்கு ட்ராக் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் அவரோட கையை பிடிச்சி உதறி விட்டுறீங்க. ஏய் உன் மனசுக்குள்ளே நீ என்ன ஹீரோ நினச்சிட்ருக்கியா? இங்கே பாரு, நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால் இங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போக முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, தேவையில்லாமல் உன் லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸை வர வச்சுக்காத. அப்படியெல்லாம் எங்கேயும் ஓட முடியாது வைன். ஹீரோவா? ஆமாம், என் ஸ்டோரியில் நான் ஹீரோ தான், நீ என்னோட ஹீரோயின். இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத, எனக்காகவாது என் கூட வாடி, உன்னை இதே இடத்துல நான் விட்டு போய் வேறு பொண்ணு கூட நான் ஹாப்பியாக வாழ்கிறது கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம், என்னோடய மனசாட்சியும் என்னை வாழ விடாது. இங்கே பாரு, உன்னோட பாஸ்ட்டை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், உன்னோட ஃப்யூச்சரை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வைன் ஒன்று மட்டும் சொல்லு, நாளைக்கு காலையில் என் அண்ணனை மீட் பண்ணுறோம், என் அண்ணனுக்கு நீ எல்லாம் ஒரு கால்கள்னு தெரியாதுடி, அவன்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு அப்ரோட் போயிடலாம் வைன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணலாம், ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கோ, இந்த ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் வைன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டே இருக்காரு. நீங்கள் அவரோட ஃபேஸே பார்க்குறீங்க. சரி, நான் எதுவாக இருந்தாலும் யோசித்து சொல்கிறேன், சடனாலாம் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியா, யோசித்து சொல்கிறியா? ரொம்ப நல்லது வைன், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு மாதிரி ஹாப்பியாக பேசிகிட்ருக்காரு. சரி, என்ன பண்ண போகிறேன், தூங்க போகிற தானே, வா தூங்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவரோட கையை பிடிக்கிறீங்க. அப்போது அவர் உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. எஸ், தூங்க போகிறோம் ரொம்ப நிம்மதியாக இன்றைக்கும். இங்கே பாரு வைன், நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் நான் உன்னை மேரேஜ்க்கு அப்புறம் தான் டச் பண்ணணும்னு நினச்சேன். எஸ், உனக்கு எனக்கு மேரேஜ் பண்ணுற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் வைன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்க அவரோட ஐஸையே பார்க்குறீங்க. என்ன நான் என்ன வார்ஜின் பொண்ணா, எனக்காக சென்டிமெண்ட்லாம் பார்த்துட்ருக்க? எனக்கு நீ வார்ஜின் தான், உன் லிப்ஸ் எனக்காக வார்ஜினாக தானே இருக்குது, ஸோ நீ எனக்கு வார்ஜின் தான். நம்மளோட மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கிறது தான் உன் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நடக்கிறதா நீ இமேஜின் பண்ணிக்கணும், ஓகேவா வைன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்க ரொம்ப அட்மைர் பண்ணி அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அவர் உங்களோட கையை அழகாக புல் பண்ணிவிட்டு பெட்டில்
2 பேரும் நேற்று மாதிரி ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறீங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஜிமின் கூட தூங்குறதுக்கு. நீங்கள் இன்றைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவரோட செஸ்ட்டில் நல்லா தூங்கி எந்திரிக்கிறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வைக்க பார்க்குறீங்க. ஜிமின் இன்றைக்கி ரொம்ப உஷாராயிட்டார், நீங்கள் அவரை விட்டு போயிடுவீங்கன்னு நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஓ அவ்வளோ உஷாரா அப்படின்ற மாதிரி. தென் 2 பேரும் கீழே போகிறீங்க. அப்போ உங்கள் ஆண்டி உங்களையும் ஜிமினையும் ரொம்ப சஸ்பிஷியஸாக பார்க்குறாங்க. உங்களுக்கு அவங்களோட லுக்கில் இருக்க அந்த ஃபிஷ்ஷு நல்லா தெரியுது. நீங்களும் அவங்கள கண்டுக்காமல் உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. அப்போவும் அந்த ஆண்டி உங்களை பேக்லேருந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட காரில் போகிறீங்க, ஜிமின் அவரோட காரில் வராரு. 2 பேரும் அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் டோரை திறந்து உள்ளே போக போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன, நம்ம இன்றைக்கி என்னோடய வீட்டுக்கு என் அண்ணாவை மீட் பண்ண போகிறோம். ஆஹா, இப்போ நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொன்னான். வயன், நீ வந்து தான் ஆகணும். போய் ரெடியாகி சீக்கிரமாக வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூம்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு ஜிமினும் அவரோட வீட்டுக்குள்ளே போய் ரெடியாகி வராரு. நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் டோரை நாக் பண்ணுறாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. வயன், நான் உன்னை ரெடியாக சொன்னேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருக்க. ப்ளீஸ் ரெடியாகு. ஏன்னா நீங்கள் க்ரௌடாக இருக்க பிளேஸ்க்கெலாம் போகிறதே இல்லை. அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க. பட் அப்போ மெதுவாக எழுப்பி விட்டுறாரு. வயன், நீ சூப்பராக அழகான ஒரு சாரீ கட்டிட்டு வா, நான் உன்னை சாரியில் பார்க்கணும். நிஜமாவா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஃபைனலி ஒரு சாரீ கட்டி ரெடி ஆகி வெளியே வரீங்க. வயன் ஸ்டன்னிங்காக இருக்க. நெக்ஸ்ட்டு செகண்டே ஜிமின் உங்களை வாலில் பண்ணுறாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க, அவரும் உங்கள் ஐஸே பார்க்குறாரு. ஹேய், மேரேஜ்க்கு அப்புறம்னு சொன்னேன், இப்போ என்ன வாலில் பின் பண்ணி வச்சுருக்க? மற்றதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம், மட்டும் இப்போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஏய் எதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக வர? உன்னை பார்த்தா மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரியே தெரியலையே. வயன், நிஜமா அதான் உண்மை. என்னால் மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வேறு தெரியாதனமாக உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து உங்களை பார்த்து பயங்கரமாக ப்ளஷ் பண்ணி சிரிச்சிட்டே இருக்கார். உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அவரை பார்த்து பயங்கரமாக வைக்கப்பட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களோட டோர் வந்து காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், உங்களுக்கு பாடிலாம் பயங்கரமாக ஷிவர் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் வைட் ஐஸில் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஏய் என்னாச்சு? ஜிம்மின், என்னோடய ஆண்டி இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து கொஞ்சம் ஒழிஞ்சிக்கிறியா? என்ன, நான் ஏன் ஒழிஞ்சிக்கணும்? வரட்டும், ஃபேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜிமின், அவங்க ரொம்ப மோசமான ஆள், உனக்கு அவங்கள பற்றி தெரியாது. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை பிடிச்சி வேகமாக உங்கள் ரூம்குள்ளே இருக்க கபடில் ஒழிய வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப ஷிவர் ஆகுது உங்களுக்கு கை காலெல்லாம். நீங்கள் பயந்துகிட்டே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது அந்த ஆண்டி தான் வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி ஃப்ராக் பிளாக் கலரில் போட்டு, லிப்ஸ்டிக்லாம் ஒரு மாதிரி டார்க்காக போட்டு, லூஸ் ஹேர் விட்டுட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ஷிவர் ஆகிட்டே இருக்கீங்க. ஆண்டி உள்ளே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. உங்களுக்கு வந்து ஜிமின் இங்கே இருக்கார்ல, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. பட் அந்த ஆண்டி வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நோட் பண்ணுறாங்க. என்னடி டோர் ஓப்பன் பண்ண இவ்வளோ நேரம், என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் உள்ள? அது நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு. அப்போது அவங்க உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. அப்புறம் உங்களோட வீட்டையே ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போது உங்களோட டோர்கிட்ட 2 ஷூ இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க உங்களை பார்த்து மறைக்கிறாங்க. ஆமாம், யார் அந்த ஷூ? அது தெரியல யாருன்னு. ஓ அப்படி, சரி வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் போய் அவங்க லேப்பில் உட்காருங்க. அப்போ அவங்க ஹிப்போட சேர்த்து உங்களை பிடிக்கிறாங்க.
ஹம், நீ தான் வீட்டுக்கு யாரையும் அலோவ் பண்ண மாட்டியே. ஓ, எனக்கு தெரியாமல் ஓவர் டைம் பண்ணுற. அப்படி தானே? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நான்லாம் யாரையும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அப்புறம் யார் தான் அந்த ஷூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இப்போ போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லுடி, யார் தந்த ஷூ? ஆண்டி அது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஷிவாராயிட்டே சொல்கிறீங்க. அப்போ அவங்க ஃபேஸை கட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கல்ல, சரி எந்திரி அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்புறாங்க. அப்படிங்க அவங்கள பயந்துகிட்டே பார்க்குறீங்க. என்ன? ஒன்றும் இல்லை ஆண்டி. அப்புறம் என்ன, வா. அது எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இருக்கும், உனக்காக நான் 1 வீக் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடானா டயர்டாக இருக்குன்னு சொல்கிற, ஓவராக பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் பயந்துகிட்டே உள்ளே போகிறீங்க. அப்போ அவங்க உங்களை பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அந்த கபோர்டே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா ஜிமின் வேறு இங்கே இருக்கார் இல்லையா, உங்கள் ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ட்ரெஸ்லாம் பிடிச்சிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. என்ன நீ இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுற, இது என்னமோ நான் புதுசாக பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராங்க. அப்போது உங்களுக்கு அவங்க கிட்ட வரும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அவங்கள புஷ் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான், அந்த ஆண்டி உங்களுக்கு சீக்கிலே ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அங்கே இருக்க கபோர்ட் டோர் வந்து ஓப்பன் ஆகி ஜிமின் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்தோன்னே நீங்களும் சரி அந்த ஆண்டி சரி வைட் ஐஸில் பார்க்குறேங்க. டேய், நீ என்னடா இங்கே பண்ணுற, கபோர்டுக்குள்ளே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் ஜிமின் அதுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொடுத்துட்ருக்காரு. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா உங்கள் ஆண்டி ஏதோ உங்ககிட்ட பேச போகிறாங்கன்னு நினச்சாங்க. பட் அவங்க உங்களை இந்த மாதிரி பண்ணி அடித்தோடனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் ஆண்டியோட கண்ணத்துலேயே பயங்கரமாக கொடுக்குறாரு. அவங்களே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மூஞ்சியெல்லாம் ஃபுல்லு பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு கத்திட்டே இருக்கீங்க ஒரு சைடு. ஜிமின் விட்டுரு அவங்கள விட்டுரு ப்ளீஸ், அவங்கள விட்டுருன்னு சொல்லி கத்திட்டே இருக்கீங்க. அப்போ அவர் உங்களோட கையை பிடிச்சி, வயன் எதுக்காகடி இப்படி பயப்படுற, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, எதுக்காக இப்படி பயப்படுற? ஜிமின் ப்ளீஸ், அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் அவங்க பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஜிமின், பனிஷ்மெண்ட்டா? வயன், உன் கூட நான் இருக்கேன், மறந்துட்டியா? ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிக்கிறாரு. அப்போ அந்த ஆண்டிக்கிட்ட போய், ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, அவள் என்ன மனுஷியா இல்லை மெஷினா, எதுக்காக அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு கொஞ்சமாவது இன்னொரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியுதா? நீ எல்லாம் பொண்ணாக இருக்கவே தகுதி இல்லை, எல்லா பொண்ணுங்களையும் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க, இதில் வேற உனக்கு மரியாதை வேற இவ கொடுக்குறா, சீ நீலாம் ஒரு பொம்பளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி விட்டுட்டு, வைன் இந்த செகண்டே நீ என் கூட வர, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணிட்டு போகிறாரு. அப்போது அந்த ஆண்டி வந்து ஃபோன் எடுத்து கால் பண்ணுது. அப்போ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பாடி கார்டு இருப்பாங்களே அவங்களும் வராங்க. ஜிமின் அவங்களையும் சமாளிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேரையும் சமாளிச்சுட்டு உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களை பார்க்குறாரு. இப்போ எதுக்குடி அழுற, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? இல்லை, என்னால் இது எதுவுமே நம்பவே முடியல, அதனால தான் அழுதுட்ருக்கேன். நம்புவேன், நம்பு. இங்கே பாரு, நான் உன்னை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து யாராலையும் உன்னை பிரிக்க முடியாது வைன். எனக்கு தெரியும் அவங்க இதோட விட மாட்டாங்கன்னு, பட் என்னால் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் வைன். எதுக்கு மேலே என் அண்ணன் இருக்கான். என் அண்ணனோட பவர் உனக்கு தெரியாது. எங்கள் அண்ணன் தலையை அசைச்சானா எத்தனை பேர் என்னென்ன பண்ண காத்துட்ருக்காங்க தெரியுமா? வா என் அண்ணனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஹாப்பியாக கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் ஜிம்மியாக பார்த்து ஃபைனலி ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த சரௌண்டிங்லேயே இருந்துட்டீங்க இல்லையா, நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்தே பழகிட்டீங்க. அதனால உங்களால் இப்போவும் நம்ப முடியல நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லி.
அப்போ ஒரு வீட்டுக்கிட்ட போய் கார் நிற்கிது. நீங்கள் கீழே இறங்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறீங்க. ஜிமின் வந்து உங்கள் டோர்லாம் ஓப்பன் பண்ணி உங்கள் கையை பிடிச்சி ஒரு மாதிரி பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் இறங்கி அந்த வீட்டையே பார்க்குறீங்க. உங்களுக்கும் அந்த வீட்டோட அட்மாஸ்பியருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஜிமினை பார்க்குறீங்க. வைன், நீ எதுவுமே மனசுக்குள்ளே கில்ட்டியாக நினைக்காத, ஓகேவா? உன்னை இங்கே யாருக்கும் தெரியாது, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமின், உன் வீட்டில் யார் இருப்பாங்க? என் அண்ணாவோட ஒய்ஃப் நூனை தான் இருப்பாங்க. எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை வைன். அதான் சொன்னல ஒரு ஆக்சிடெண்ட்னு. அதில் என் அப்பா இறந்துட்டாரு. என் அம்மா மட்டும்தான் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டில். அவங்களும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு என் அண்ணா அப்புறம் அவனோட ஒய்ஃப், இவங்க 2 பேரும் தான் என்னோடய ஃபேமிலி. வா வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப எக்ஸைட்டடாக உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ உள்ளே போய் நூனான்னு சொல்லி கத்துறாரு. அப்போது அவரோட அண்ணி வராங்க. அவங்க உங்களை பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் தான் பார்க்குறாங்க. டேய், யாரிடா அந்த பொண்ணு? அண்ணி, நான் சொல்லலை, என்னோடய ஸ்கூலில் அது இவ தான், நான் அவளை பார்த்துட்டேன். அப்போ அந்த அண்ணி வந்து வைட் ஐஸில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜிமின் வந்து உங்களை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாருன்னு. அப்போ அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் அவங்கக்கிட்ட வராங்க. வாவ் ஜிமின், இவ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அட்மைரிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்க, ஒரு மாதிரியாக ஹெசிடேட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவங்களும் உங்களை கம்ஃபர்டபுளாக பேச வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. அப்புறம் ஜிமின் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்பெனி கொடுத்துட்ருக்காரு. நோனா, அண்ணா எப்போ வருவான்? உன் அண்ணாக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான், வர லேட் ஆகும்னு சொன்னார். ஓ சரி, நீங்கள் 2 பேரும் வாங்க டின்னர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டின்னர்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் ஃபைனலி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இப்படியே டைம் ஒரு 11:30க்கு மேலே ஆகுது. நீங்கள் 3 பேர் பேச சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது வெளியே வந்து ஒரு காரோட சவுண்ட் கேட்குது. என் அண்ணன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்போது அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பர்சனும் உள்ளே என்ட்ராகுறாங்க. நீங்கள் அந்த பர்சனை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஏன்னா அந்த பர்சன் யாருன்னா, போன எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பர்சன் உங்கள் கூட இருப்பார் இல்லையா அந்த பாரில், அந்த பர்சன் தான் அது. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஐஸ்லாம் செம்மையாக ஒயிட் ஆகுது. நீங்கள் உங்கள் பாடியே பயங்கரமாக ஷிவர் ஆகுது. நீங்கள் ஷாக்காகி அவரை பார்க்குறீங்க. ஜிமின், ஜிமின், நான் உடனே இங்கேருந்து போகணும், ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பயப்படுறீங்க. ஏய், என்னடி ஆச்சு, ஏன்டி அந்த மாதிரி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினோட அண்ணா வேறு யாரும் இல்லை, ஜின் தான். அவர் வந்து அவரோட ஒய்ஃப் கூட பேசிகிட்ருக்காரு. ஆனால் உங்களை இன்னும் பார்க்கல அவர். அப்படிங்க ஷாக் ஆகிட்டு, ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ், என்னை ஃபஸ்ட் இங்கேருந்து கூப்பிட்டு போ ப்ளீஸ், நான் ஒரு ரூமுக்கு போகலாவா அப்படி சொல்லி ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஜிமினோட கையை பிடிச்சி அவரோட ரூமுக்கு உள்ளே போகிறீங்க. அப்போ தான் ஜின் வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. என்ன, ஜிமின் வந்து அவனோட லவர் கண்டுபிடிச்சிட்டானா? ஆமாங்க, அவனை கூப்பிட்டு வந்திருக்கான், வாங்க நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு வராங்க. பார்த்தா அவங்க 2 பேரையும் காணோம். ஓ, இங்கே இருங்க, வந்துடுவாங்க, நான் உங்களுக்கு டின்னர் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து டைனிங் டேபிள் உட்காராரு. அப்போ டேர்ன் பண்ணி ஜிம்னோட ரூமே பார்த்துட்ருக்காரு. பட் அங்கேருந்து யாருமே வெளியில் வரல. ஓகேன்னு சொல்லி அவர் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஏய் வயன், என்னாச்சு உனக்கு? என் அண்ணனை பார்த்தோன்னே சடனாக அப்படி ரியாக்ட் பண்ணுற, என்னடி ஆச்சு? ஜிமின், நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் உன்னோட மீட் பண்ண விரும்பலை, ப்ளீஸ் நாளைக்கு காலையில் என்னை கூப்பிட்டு போய் ஆண்டிக்கிட்டே விட்டுரு. என்னால் உன்னை மேரேஜில் பண்ணிக்க முடியாது. ஏண்டி சடனாக அப்படி சொல்கிற? என்னாச்சு உனக்கு? ஜிமின் ப்ளீஸ், என்கிட்ட அந்த ரீசனை மட்டும் கேட்காத, என்னால் சொல்ல முடியாது. ஐம் சாரி, பட் இதுக்கு மேலே என்னால் உன் கூட இருக்க முடியாது, என்னை விட்டுரு. வயன், இங்கே பாரு,
நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி என் வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி உனக்காக நான் இவ்வளவும் பண்ணுறேன். ஆனால் நீ ஏன்டி அடமெண்ட்டாகவே இருக்க? என்னதாண்டி உன் பிரச்சனை? ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின், என்னை அந்த ரீசன் மட்டும் கேட்காத. என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன் ஏன் சொல்ல முடியாது? என்கிட்ட சொல்லு. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுடி, சொல்லு. ஜிமின், அது வந்து உன் அண்ணனும் என்னோட கஸ்டமர் தான். அவர் என்னை அடிக்கடி மீட் பண்ண வருவார் ஜிமின். அவ்வளோதான். இதை கேட்டோன்னே ஜிமின் வந்து ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியல. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை கவர் பண்ணி பயங்கரமாக அழுகிறீங்க. அப்போ அவர் உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்டே இருக்கார். நீங்களும் ரொம்ப நேரம் அழுந்து முடிச்சுட்டு உங்களோட ஐஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அவர் ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நான் தான் சொன்னல ஜிமின், உன்னால் என் கூட நிம்மதியாக வாழ முடியாது, என்னாலேயும் உன் கூட நிம்மதியாக வாழ முடியாது. ப்ளீஸ், என்னோடய கரெக்டான இடம் அதுதான். நான் தான் சொன்னலை, அந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் எனக்கு சேஃப் இல்லை. எந்த இடம் என்னோடய ஆபத்தான இடமா ஒரு காலத்தில் இருந்துச்சோ அதுதான் இன்றைக்கி என்னோடய சேஃபான இடமா மாறி இருக்கு. பெட்டர் நீ என்னை அங்கேயே கொண்டு போய் விட்டுரு ஜிமின். நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அவங்க என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, பட் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க ஜிமின். நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ வந்து என் லைஃப்பில் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை உன் ஃபேமிலிக்குள்ளே வேணாம். நான் வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே பாரு ஜிமின் என்னென்னலாம் நடக்குது. வயன் அமைதியாக இரு, என்னை கொஞ்சம் யோசிக்க விடு. இங்கே பாரு வயன், வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும் ஹைட் பண்ணி தான் ஆகணும். என் பிரதருக்கு மட்டும்தானே உனக்கு தெரியும், பட் என் அன்னைக்கு உனக்கு தெரியாது. நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் வயன். அதனால என்ன, நான் தான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்குன்னு சொல்கிறேனே. என்ன? ஏய், என்னால் முடியாது, என்னால் சத்தியமாக முடியாது. இந்த ஃபேமிலியில் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருச்சு மீன், என்னை விட்டுரு. ஏய், நம்ம என்ன இங்கேவா இருக்க போகிறோம்? என் மேரேஜ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம அப்ராட் போயிடும். அங்கே உன்னை யாருக்கும் தெரியாது வாயின். அப்படியே தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லடி. என் ஃபேமிலியில் மட்டும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் போதும், மற்றபடி மீதி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். அப்படிங்க ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற? இவ்வளவும் எதுக்காக பண்ணுற? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் வாயின். லவ் பண்ணுற பொண்ணு அப்படியெல்லாம் அம்போனை விட்டு என்னால் போக முடியாது. நான் அந்த மாதிரி பர்சனும் கிடையாது, புரியுதா? அப்படிங்க ஃபாஸ்ட்டாக போய் அவரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவரும் உங்களை பிடிச்சிக்கிறாரு. வயன் அழாதடி. இங்கே பாரு, எந்த டைம்லேயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் வயன். நான் உன் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான் வயன். நீ ஸ்ட்ராங்காக இரு போதும். நீ என்னை விட்டு போகாமல் இருந்தால் போதும் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பயங்கரமாக அவரோட செஸ்ட்டில் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. எப்படியே அந்த டே அப்படியே பாஸ் ஆகுது. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ டைம் ஸ்கிப்ஸ். ஜிமின், நைட்டு உனக்காகவும் அவளுக்காகவும் நானும் அண்ணனும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் தெரியுமா? நல்லா தானே நின்றுட்டு இருந்தீங்க, சடனாக ஏன் ரூம்குள்ளே போயிட்டீங்க? நாங்களும் சரி உங்களை நாக் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். ஏன் மேரேஜ் வரைக்கும் உன்னால் அமைதியாக இருக்க முடியாதா? அண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மார்னிங் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். நைட்டில் அண்ணா டயர்டாக இருப்பாங்க, ஸோ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னான், அதனால தான். ஓ அப்படியா, சரி. எங்கே அவள்? ரூமில் தான் இருக்கா, நான் கூப்பிட்றேன். சரி, நான் உங்கள் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே நம்மளோட ஃபேமிலியில் நெக்ஸ்ட்டு மூவுக்கு பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக பேசுகிறாங்க. ஜிமின் வந்து ரொம்ப சேடாக அவங்கள பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. ஒரு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஜின்னும் ஆஃபீஸ் பேக்கில் எடுத்துகிட்டு கீழே வராரு. ஜின்னை பார்த்தோன்னே ஜிமின் வந்து எழுந்து நிற்கிறாரு. ஏய் ஜிமின், என்னடா உன் லவரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் பார்க்கலாண்ணா, அதுக்குள்ளே ரூம்குள்ளே போயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னான், அதனால தான். ஓ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்.
சரி கூப்பிடு பார்க்கலாம். ஆ அண்ணா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா பேசணும்? அண்ணா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா நீ அவளை அக்செப்ட் பண்ணிக்கிற தானே? ஆமாம், இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தானே அவள் நம்ம வீட்டில் இருக்கா. அது இல்லை, நீ யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் அவளை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், அதனால் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேடா, அதில் என்ன இருக்குது? நீ அவளை சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கோ. உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். ஓகேவா? சரி வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். 1 மினிட் நான் அவளை கூப்பிட்றேன். ஓகே ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுச்சில் உட்கார்றாரு. அப்போ ஜிமின் உங்கள் கிட்டே வந்து, வயன் வாடி, என் அண்ணன் வந்துட்டான், வா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான். ஜிமின் ப்ளீஸ், என்னால் அவரோட ஃபேஸ்லாம் முழிக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு வராரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே வந்து நிற்கிறீங்க. அப்போ சின்ன உங்களை பார்க்குறாரு. ஓ, அவ்வளோ வெக்கமா? ஃபேஸ் கூட காட்ட மாட்டாங்களோ? வயன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சின் வந்து உங்களை அந்த பேரை கேட்டோடனே உங்களே பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஹெட்டப் பண்ணி சின்னை பார்க்குறீங்க. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு செம்மையாக ஐஸ் வைட் ஆகுது. அட் த சேம் டைம் செம்ம கோவம் வருது. ஒரு டக்குனு கவுச்சிலேருந்து எழுந்து நிற்கிறாரு. ஏய், இவளா உன்னோட லவ்வரா? ஆமாண்ணா. வயன் அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறாரு. அவரோட ஒய்ஃப் யாருன்னா அங்கே வராங்களான்னு சொல்லிட்டு. ஜிமின், அது நான் வயன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியாவா? இட்ஸ் ஓகே, நானும் இருக்கேன். ஜிமின், நான் அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறை உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அவர் கூடயே போகிறீங்க. ஏய், நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? என் பிரதரை லவ் பண்ணுறியா நீ? அப்போ நீங்கள் ஜோராக அழுகுறீங்க. ஏய், எதுக்குடி பாழ்ற? நான் அங்கே காணம் தேடிட்டு இருந்தா நீ என் வீட்டுக்கே வந்துட்டியா? வயன், இது வந்து ரொம்ப டூ மச். என் ஒய்ஃபுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், என் லைஃபு காலி. எதுக்குடி என் வீட்டுக்குள்ளே வந்த? உனக்கு லவ் கேக்குதா? உனக்கு லவ் பண்ணுறதுக்கெலாம் என்ன தகுதி இருக்குது? அதுவும் என் பிரதரை, அவனோட கேரக்டர் என்னன்னு தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா? போயும் அவனை சீட் பண்ணியிருக்க நீ. இங்கே பாரு வயன், நான் பொறுமையாக சொல்கிறேன், இப்போவே இங்கேருந்து போயிடு. என் ஒய்ஃபுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான் ஒன்று. நான் போயிட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் அழுகிறீங்க. அப்போ ஜிமின் அங்கே வராரு. அவன் எங்கேயும் போக மாட்டான், அவன் என் கூட தான் இருப்பாள். அப்போ ஜின் வந்து ஜிம்மினை பார்க்குறாரு. என்ன? ஆமாண்ணா, நான் தான் அவளை லவ் பண்ணுறேன், நான் தான் அவளை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். அவள் ஒன்றும் என்னை சீட் பண்ணல. ஓ, அப்போ உனக்கு எல்லாமே தெரியும்? ஆமாம், எல்லாமே எனக்கு தெரியும். அவள் யார், நீ யார், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ ஜிமின் வந்து அவரோட தலையில் அடிக்கிறாரு. போதும் ப்ளீஸ், என்னால் இந்த வீட்டில் பிரச்சனை வேணாம், நான் போயிட்டுறேன். வயன், நீ அமைதியாரு, நான் என் பிரதர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அண்ணா இங்கே பாரு, நான் அன்னிக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், நீ ஃபீல் பண்ணாத, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ வந்து எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்கோ, அது மட்டும் போதும். நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஜிமின், அவள் வேணாம், உனக்கு சொல்கிறத கேளு. நான் வேறு நல்ல பொண்ணாக உனக்கு அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். பட் அவள் வேணாம். அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு அவள் என் கூடயே அது எப்படி அவனை உன்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம ஃபேமிலிக்கு அவள் வேணாம். அவள் நம்ம ஃபேமிலிக்கு சூட்டான ஒரு பொண்ணு கிடையாது. நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட பிரதர். நாளைக்கு நீயும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி நாளை பின்ன வெளியில் மீட்டிங் போகும்போது உன்னோட ஒய்ஃபாக இவன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? இவ்வளோ தெரியாத ஆளே கிடையாது இந்த ஊரில். உன் லைஃப்பை நீயே கெடுத்துக்காத, வேணாம், விட்டுரு. அண்ணா, நான் இங்கே இருக்க மாட்டேன். எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆனால் நான் ஃபாரின் போயிடுவேன். நானும் அவளும் அங்கே தான் இருப்போம். வாட்? உனக்காக நான் பார்த்து எல்லாத்தையும் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிமின். நீங்கள் வருவ, பிஸ்னஸை கவனிச்சுக்குவ, நீ நானும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் உனக்காக காத்துட்ருக்கேன். நீ என்ன இவ்வளோ கூப்பிட்டு வந்து நான் மேரேஜ் பண்ணி ஃபாரின் போகிறேன்னு சொல்லிகிட்ருக்க? என்னால் அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது.
இங்கே பாரு, அவள் வேணாம், அவளால் நம்ம வீட்டில் பிரச்சனை மட்டும்தான் வரும், வேறு ஒன்றும் வராது. அப்போ நீங்கள் ஜோர் அங்கே மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுகிறீங்க. அப்படியே நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க. அப்போ ஜிமின் ஃபாஸ்ட்டாக அவங்க பின்னாடியே வராரு. வயன் ஸ்டாப், எங்கடி போகிற, நில்றி அப்படின்னு சொல்லி கத்திட்டே வராரு. பட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கீங்க. ஜிமின் எங்கே போகிற? அண்ணா என் கையை விடு, அவள் போகிறா, நான் அவளை சமாதானப்படுத்தணும். இங்கே பாரு ஜிமின், அவள் போயிட்டு போகிறாடா, அவள் நம்ம ஃபேமிலிக்கு தேவையில்ல, அவளுக்கே தெரியும் அவள் இந்த ஃபேமிலிக்கு சூட் ஆக மாட்டான்னு, அதனால தான் அவள் போகிறா. இங்கே பாரு, அவள் உனக்கு வேணாம், சொன்னால் கேளு. இங்கே என்ன நடக்குது? ஜிமின், வயன் எங்கள் ரூம்லேயே இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னா எங்கே போனா அவள்? அண்ணி, அது நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறோம், அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. என்னாச்சு உங்களுக்கு? அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், வா எனக்கு எடுத்து வை, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி. இங்கே பாரு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைன்னு சொன்னேன். இப்போ அந்த அதர் சைட் உங்களை காட்டுறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கங்கே விழுந்து உடஞ்சி ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேஸை கவர் பண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் அப்பவும் டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் டப்புன்னு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் டோரில் தான் சாஞ்சிருப்பார். அவர் டக்குன்னு உள்ளே நிற்கிறாரு. வயன், இங்கே பாருடி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத வயன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம தான் அப்ராட் போயிடும்ல, அப்போ உன்னை யாருக்கும் தெரியாதுடி. என் பிரதரும் கொஞ்ச நாளில் உன்னை மறந்துடுவான். என் ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் உன்னால் வராது வயன். இங்கே பாரு வயன், எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஜிமின், போது நிறுத்து, என்னால் இதுக்கு மேலே இது எதுவும் கேட்க முடியாது. என் லைஃப்பை விட்டு போறியா இல்லை என்ன? உன்னாலையும் என்னாலையும் சேர்ந்து வாழ முடியாது. ஐ எம் எக்ஸ்பயர்டு ஐட்டம் கூட உன்னால் இருக்க முடியாது. உன் லைஃபுக்கு தான் பிரச்சனை வரும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னை தொல்லை பண்ணனா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வயன், என்னடி சொல்கிற? கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஜிமின். ஆல்ரெடி நான் ஏன்டா உயிரோடு இருக்கேன், நான் ஏன்டா வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் நீ என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் இன்னமும் ரெக்ரெட் பண்ணுறேன். இப்படி ஒரு கேவலமான லைஃப் எனக்கு தேவையான. நீ ஏன் எனக்கு அப்போவே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது? நான் ஏன் உன்னை பார்த்துருக்கக்கூடாது? நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் லவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிவிட்டு எனக்கு உன்னோட அழகான ஃபேமிலியில் ஒரு இடம் இருந்திருக்கும். நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக அழகாக வாழ்ந்துருக்கலாம். நமக்குன்னு பேபி பிறந்திருக்கும். நம்மளோட லைஃப்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். பட் அது எதுக்குமே இனிமேல் வாய்ப்பில்லை ஜிமின். இனிமேல் அது எதுக்குமே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக தலையெல்லாம் சுற்றுது. நீங்கள் அப்படியே மயங்கி கீழே விலக போகிறீங்க. அப்போ ஜிமின் வாய்டேஸில் உங்களை பார்த்துட்டு உங்களை டக்குன்னு பிடிக்கிறாரு. ஏய் வயன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டக்குன்னு பிடிக்கிறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே ஃபெயிண்டாகி கீழே விழுந்துட்டீங்க. அப்போ தான் உங்கள் பின்னாடி இருந்து உங்கள் கையை பார்க்குறாரு. கை ஃபுல்லாக ப்ளீட் ஆகிருக்கு. அவர் அதை இப்போ தான் பார்க்குறாரு. அவர் கைஸ்லாம் வைட் ஆகுது. நீங்கள் உங்கள் ரிஸ்ட்டை கட் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஐஸ் வைட் ஆகுது. தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம், வேப்போம் நடக்கின்றேன்.